அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வேற ரிலேட்டிவ் ப்ரோனோனை பற்றி படிப்போம். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோனை நாங்கள் ரிலேட்டிவ் க்ளோசஸ் அல்லது அஜெக்டிவ் க்ளோசஸ்லாம் இணைஞ்சு பாவிக்க போகிறோம். ரிலேட்டிவ் க்ளோசஸ் அல்ல அஜெக்டிவ் க்ளோசஸ் உருவாகும் பொழுது 2 க்ளோசஸ் இணைக்கப்படும். அங்கே யார் பொதுவாக இருக்குன்னு 2 க்ளோசஸ்லேயும் 2 க்ளோசஸ்னால் 2 விதமான நிகழ்வு. அங்கே ஒரு க்ளோஸ்ன்னு சொன்னால் ஒரு எழுவாயும் ஒரு வினையும் இருக்கும். அப்போ 2 க்ளோசஸ்னால் 2 எழுவாய் இருக்கும், 2 விதமான வினை இருக்கும். 2லேயும் செய்யப்படுபவர்கள் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். அப்போ 2 க்ளோசஸ் இருக்கும் பொழுது 2லேயும் யார் பொதுவாக இருக்கணும், பொதுவாக ஒரு ஆள் இருக்குதோ, பொதுவாக இடம் இருக்குதோ, பொதுவாக சில பொருள்கள் இருக்குதோன்னு நாங்கள் பார்க்கணும். இங்கே இடங்கள் தொடர்பாக பிறகு நாங்கள் வேயாவை பாவிக்கிறோம். ஆட்கள் தொடர்பாக பிறகு ஹூ, ஹூம், ஹூஸ் எல்லாம் பாவிக்கிறது, தட் பாவிக்கிறோன்னு நான் ஏற்கனவே படிப்பிச்சிருக்கிறோம். தேவையான இந்த யூடியூப் சேனலில் பாருங்க, வேறு பாடங்களில் இருக்குது. வேயானது பொதுவாக இன்ஃபார்மலாக பாவிக்கப்படுது. ஆனால் கதைக்கும் பொழுது மிக அதிக அளவில் பாவிக்கிறோம். விச்சானது ஃபார்மலாக பாவிக்கப்படுது. விச்சோட இன், ஒன், அட் ஆகியவற்றை நாங்கள் சேர்த்து பாவிக்கலாம். இன், ஒன், அட் ஆகியன ப்ரொபோசிஷன்ஸ் என்று சொல்லுவோம். இந்த ப்ரொபோசிஷன்ஸை நாங்கள் இடம் தொடர்பாக அல்லது நாள்கள் தொடர்பாக மற்றவையோட கதைக்கும் பொழுது பாவிக்கிறோம். நாங்கள் இங்கே விச்சோடையவை சேரும் பொழுது அதில் சேர்கிற வினியை பொறுத்தும் அதில் சொல்லப்படுற விடயத்தை பொறுத்தும் தான் இன், ஒன், அட் ஆகியன சேரும். ஏற்கனவே சொன்ன விடயத்தை தான் நான் இதில் தந்திருக்கிறேன். இதில் தேவைன்னு சொன்னால் இது ஒரு ஸ்டாப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் ஒரு உதாரணம் தந்திருக்கிறேன்னு பாருங்கள். ஐ நோ அன் ஏர்லைன் வேர் த சர்வீஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் ஆல் பேசஞ்சர்ஸ். அப்போ எனக்கு தெரிந்த ஒரு விமான நிறுவனம் அனைத்து பயணிகளுக்கும் சிறப்பான சேவையை வழங்குகிறது. அப்போ இதில் உங்களுக்கு பொது நபர் யாருன்னு தெரியணும். இது பொது நபராக ஒரு இடம் இருக்குது. ஏன்னா நான் வேயா பாவிச்சிருக்கிறேன். அப்போ இதில் 2 பிரியுங்க இந்த க்ளோஸை. ஐ நோ அன் ஏர்லைன், அடுத்தது த சர்வீஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் ஆல் பேசஞ்சர்ஸ் இன் அன் ஏர்லைன்னு சொல்லியிருக்கிறேன். 2 லைன் ஏர்லைன் என்பது பொதுவான ஒரு விடயமாக வந்திருக்குது. இது பொதுவான ஒரு இடம் மாதிரி வந்திருக்கு. ஆகவே நாங்கள் இதுக்கு வேயாவை தான் சொல்ல போகிறோம். ஆகவே முதலாவது வசனத்தில் எழுதுகிறோம் ஐ நோ அன் ஏர்லைன், அடுத்ததாக வேயாவை போட்டுட்டு அப்புறம் 2வது தொடர்ந்து எழுத போகிறேன். இந்த ஏர்லைன்ன்றது 2வதுல கடைசியில் வந்திருக்குது. இதை நாங்கள் போட தேவையில்லை. என்னென்னு சொன்னால் 2வது க்ளோசஸுக்கு பொது நபராக வேயான்றது வந்துட்டு இந்த வேயா ஆரை பிரதிநிதிப்படுத்துதுன்னு சொன்னால் இந்த ஏர்லைன். அப்போ இந்த ஏர்லைனுக்கு பதிலாகத்தான் திருப்பியும் வேயா போட்டுக்கிறோம். ஏன்னா 2வது க்ளோஸ் ஒன்று எழுத போகிறோம். ஆகவே அந்த க்ளோஸுக்குரிய ஏர்லைனை தான் நாங்கள் இதில் வேயா என்று மென்ஷன் பண்ணி இருக்கிறோம். இதில் வேயாக பதிலாக அட் விச்சை பாவிக்கலாம். ஐ நோ அன் ஏர்லைன் அட் விச் த சர்வீஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் ஆல் பேசஞ்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். பொதுவாக அட் என்பது இடங்களை குறிக்கும் பொழுது நாங்கள் பாவிக்கிறோம் நாங்கள். ஆகவே இந்த அட் விச் என்பது வேயாக்கு ஈக்குவலாக இந்த ரிலேட்டிவ் க்ளோஸில் வருகுது. த சிட்டி வேர் ஐ லிவ் இஸ் நீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ். நான் வாழும் நகரம் சுத்தமானதாகவும் செலவு கூடியதாகவும் இருக்கிறது. அப்போ இதில் சிட்டி என்பதுக்கு பதிலாக தான் வேயாவை போட்டிருக்கிறோம். இதில் ஏன்னு சொன்னால் 2 க்ளோசஸ் நாங்கள் இணைக்க போகிறோம். முதலாவதில் ஐ லிவ் இன் அ சிட்டி என்று சொல்கிறோம். அப்போ இந்த சிட்டியில் அடுத்தது சிட்டியை திருப்பியும் இருக்க நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் சிட்டின்னு சொல்லி அதுக்கு பதிலாக நாங்கள் வேயாவை போட்டு தொடர்ந்து எழுதுகிறோம். இது எப்படி எழுதுகிறோன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பொது நபரை முதலாவது எழுதுவோம். அடுத்தது நாங்கள் அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எழுதணும். இங்கே பொது நபர் என்பது இடம் தொடர்பாக சிட்டி என்று வருது. அப்போ த சிட்டி வேர் ஐ லிவ் இஸ் நீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் என்று சொல்கிறோம். சிலவுல நீங்கள் யோசிப்பீங்கள் இப்படி எழுதலாம் தானே, ஐ லிவ் இன் அ சிட்டி வேர் இஸ் நீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் என்று சொல்லலாம் தானே, வேர் இஸ் நீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் என்று சொல்லலாம் தானேன்னு சொல்லி அப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் எது சுத்தமானதாகவும் செலவு கூடியதாகவும் இருக்கிறதோ அந்த சிட்டியில் தான் நான் வசிக்கிறேன் என்ற மாதிரி வரும். அப்போ சில நேரம் நீங்கள் எழுதுறதை பொறுத்து அர்த்தங்கள் மாறுபடும். அப்போ உங்களுக்கு என்னத்தை சொல்லணும் என்று சொல்லி தேவை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த வேயாக பதிலாக த சிட்டி விச் ஐ லிவ் இன் என்னும் பாவிக்கலாம். இங்கே பாருங்க விச் முன்னுக்கு போட்டு அடுத்தது லிவ் இன் என்று சொல்லியிருக்கிறேன். இஸ் நீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ். அடுத்தது த சிட்டி இன் விச் ஐ லிவ் இஸ் நீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறோம். அப்போ இப்படின்னு சொல்லலாம். இந்த 2 முறையும் சரி ஒரே அர்த்தம் தான் தரும். This is the suitcase where I store all of my important documents. நான் எனது முக்கியமான ஆவணங்களை சேகரிப்பது இந்த கைப்பட்டியில் தான். இதில் சூட்கேஸ் என்பது ஒரு இடம் தொடர்பாக வருது. என்னடா அந்த ஒரு பெட்டிக்குள்ளே தான் வைக்க போகிறோம், இந்த பெட்டிக்குள்ளே தான் நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லி ஆகவே இதில் வேயாக போட்டுக்கிறோன்னா அதை இன் விச்சன்னு சொல்லலாம். என்னடா பெட்டிக்கு உள்ளே வைக்கிறோம், ஆகவே இன் விச்சன்னு சொல்லலாம். அடுத்த திஸ் இஸ் ஏர்போர்ட் வேர் ஹி அரைவ்ட். அவன் வந்து சேர்ந்த விமான நிலையம் இதுதான்ட்டு சொல்கிறோம். அதுக்கு பதிலாக விச்சை போட்டு இறுதியில் அட்டை போட்டிருக்கிறேன். இதுக்கு பதிலாக அட் விச்சன்னு சொன்னாலும் இது சரி, இது எல்லாம் இதில் சரியாக தான் வரும். They will publish a book which Raji has been written for the past 4 years. கடந்த 4 வருடங்களாக ராஜி எழுதிய புத்தகத்தை அவர்கள் வெளியீடு செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு விளங்கிக்கொள்ள கஷ்டம்னு சொன்னால் 2 பிரியுங்க. They will publish a book. Raji has been written a book for the
past 4 years. அடுத்ததாக பொதுநபரையும் கண்டுபிடிக்கணும். பொதுநபருக்கு அடுத்ததாகத்தான் நீங்கள் ரிலேட்டிவ் ப்ரோனவுனை எழுதணும். இதில் விச்சை தான் போட்டிருக்கிறேன். என்னடா புக்குன்றது ஒரு இடம் இல்லை, இது ஒரு தனியாக பொருள் சம்மந்தமாக இருக்குது. ஆகவே நாங்கள் விச்சை போட்டிருக்கிறோம். இங்கே வேயா பாவிக்க இயலாது. திஸ் இஸ் த ஹோம் where I spent my childhood with my parents and siblings. எனது சிறு பிராயத்தை பெற்றோருடனும் சகோதரர்களுடனும் கழித்த வீடு இதுதான் என்று சொல்கிறேன். அடுத்தது திஸ் இஸ் த ஹோம் இன் விச்ன்னு சொல்லியிருக்கிறேன். இல்லை பாருங்க, ஹோம் பொதுநபர் ஹோம் அண்டு வந்திருக்குது. ஹோம் இது வந்து பொது இடம். ரெண்டு க்ளோசஸுக்கு பொதுவாக வருது. நீங்கள் இதை தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா ரெண்டுலேயும் வீடு பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இதுக்கு வேயா என்பதுக்கு பதிலாக இன் விச் பாவிச்சிருக்கிறேன். ரெண்டா வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் வசிச்சிருக்கு. இப்போ என்ன வீடு உள்ளே எல்லாம் சேர்ந்து வசித்தபடியாக இன்னன்னு சொல்லி விச் போட்டிருக்கிறேன். அப்போ இதுவும் சரி. திஸ் இஸ் த சீட் on which I sat was torn. நான் உட்கார்ந்த இந்த ஆசனம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. இதில் on whichக்கு பதிலாக வேயாவையும் பாவிச்சிருக்கிறோம். இதுவும் சரிதான். ரெண்டு. My convocation which is on Monday has been delayed by 4 hours. திங்கட்கிழமை நடக்கவிருக்கும் எனது பட்டாமளிப்பு விழா 4 மணித்தியாலங்களால் தாமதமாக்கப்பட்டிருக்கிறது. இதில் விச் பாவிச்சிருக்கிறோம். அதில் வேயா பாவிக்க இயலாது. என்னடா பட்டமளிப்பு விழா இது ஒரு ஆகவே இது இடம் என்று வராது. The salad which was on the refrigerator has been eaten. அடுத்தது where there is peace there is happiness. சமாதானம் உள்ள இடத்தில் மகிழ்ச்சி இருக்கு. The hotel where will stay is close to our conference hall. நாம் தங்கும் விடுதி மாநாட்டு மண்டபத்துக்கு அண்மையில் உள்ளது. The hotel in which we will stay is close to our conference hall. இதில் வேயாக்கு பதிலாக இன் விச் என்று போட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இதில் பொது நபரை நாங்கள் ஹோட்டல் என்று சொல்கிறோம். அப்போ ஹோட்டல் என்று சொன்னபடியாக அதில் வேயா ஒரு இடம். ஆகவே வேயாவை பாவிச்சிருக்கிறோம். Ruben didn't donate money to the charity where he had got help. இல்லை இது எதிர்மறையாக வருது. டிடின் டொனேட்னு சொல்லி வந்திருக்குது. ரூபன் தான் உதவி பெற்ற கருணை இல்லத்துக்கு பணம் அன்பளிப்பு செய்யவில்லை என்று சொல்லி சொல்கிறோம். ஆகவே இதை எதிர்மறையாயும் எழுதலாம். வேயாவார இடத்தை எதிர்மறையாயும் பாவிக்கலாம். ரூபன் டிடின் டொனேட் மணி டு த சேரிட்டி அட் விச். இதை வேயாக்கு பதிலாக அட் விச்சை பாவிச்சிருக்கிறோம். அடுத்த கேள்வியாக பாவிக்கும் பொழுது இஸ் திஸ் த ஸ்கூல் வேர் யூ ஹேட் பீன் டீச்சிங் ஃபார் 9 years. நீ 9 வருடங்களாக கற்பித்து கொண்டிருந்த பாடசாலை இதுவா என்று கேட்குறோம். இந்த வேயாக்கு பதிலாக அட் விச் என்று சொல்கிறோம். அட் விச்ன்னா அந்த பாடசாலை சுற்றுப்புறம் சூழல் எல்லாத்தையும் நினைச்சு கொண்டு சொல்கிறோம். அடுத்தது டூ யூ ரிமெம்பர் த சிட்டி வேர் வி மேட் யோன். நாங்கள் யோனை சந்தித்த நகரை உனக்கு ஞாபகம் இருக்கிறதா. அடுத்தது டூ யூ ரிமெம்பர் த சிட்டி அட் விச் வி மேட் யோன். அடுத்து இது ரெண்டும் பொதுவாக ஒரே தான் வருது. வேயா அல்லது அட் விச். டூ யூ ரிமெம்பர் த டே ஒன் விச் வி மெட் ஃபர்ஸ்ட். நாங்கள் முதல்ல சந்தித்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா. நாள் ரெண்டு வந்தபடியாக ஒன் விச் என்று போடுறோம். அடுத்த ஃப்ரேம் கொஷின் தந்துருக்கோம். அல்லது WH கொஷின். இந்த W மீன் இந்த WHR வேயாண்டதில் வர WH தான் சொல்லியிருக்கிறேன். இது கேள்வியாக வருது. இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இல்லை. இங்கே நாங்கள் இதை தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது இங்கே என்று வருது. இது சாதாரண வாக்கியங்களின் கேள்வி வடிவம். வேயாராஜுன்னா நீ எங்கே இருக்கிறாய். வேயாராஜு கோயிங் நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய். அடுத்தது வேர் ஆர் மை க்ளவுஸ் எங்கே எனது கையுறைகள். அப்போ இதில் பாருங்க இந்த வேயா என்பதில் ஃப்ரேம் வருகுது. அடுத்தது இதில் வினை ஒருவாக வினை இது பி வேர்பில் வருகுது. இதை பன்மையாக போட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இதில் வர சப்ஜெக்ட் பகுதி என்னுடைய கையுறைகள் என்பது பன்மையாக இருக்கிறதால இங்கே போட்டிருக்கிறோம். இதில் மை சிஸ்டர் என்பது ஒருமை என்றபடியாக வேர் இஸ் மை சிஸ்டர் எங்கே எனது சகோதரி அல்லது எங்கே எனது சகோதரி இருக்கிறாண்டா இதில் எங்கே நின்றவா காணையலேண்ட அர்த்தத்தில் தேடகான வரும். இருக்கிறேன்னு சொன்னால் நிரந்தரமாக வசிக்கிறத பற்றி நாங்கள் இதில் கதைக்கையில் இப்போ தேடிக்கொண்டிருக்கிறோம். வேர் டூ யூ லிவ் நீ எங்கே வசிக்கிறாய். வேர் கேன் ஐ லேர்ன் டிரைவிங் நான் எங்கே டிரைவிங்கை பழகலாம்.